அன்பு சகோதரமே, எல்லா நாமங்களுக்கும் மேலான இயேசுவின் நாமத்திலே மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்கள். கர்த்தரின் மனமகிழ்ச்சியின் பாத்திரமே, கர்த்தருக்காய் செட்டைகளை அடித்து எழும்புகிற சகோதரமே, பழைய தோல்விகளை நினைத்து வருந்தாதே, பழைய வீழ்ச்சிகளை எண்ணாதே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நமது சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். நமது துக்கத்தின் நாட்களும் போராட்டத்தின் நாட்களும் முடிந்துவிட்டன. எனது அன்பு ஜனமே, விழுந்து விழுந்து எழுந்த நாட்கள் முடிந்துவிட்டன. இனி நாம் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிப்போம். நம்மை தன் பலத்தினால் இடைக்கட்டுகிறார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார். நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. சங்கீதம் 37 தாவீது சொல்வது போல, கர்த்தரையே நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாமா? நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் முன்பே எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிபவரே, எங்கள் தேவைகளுக்கும் மேலாய் எங்களை போஷித்து திருப்தியாக்குபவரே, கொடான கோடி நன்றி அப்பா. இஸ்ரவேலாகிய எங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமான காரியம். எங்கள் அன்பு தேவனே, உம்மை விட்டு விலகாத மறுதலிக்காத உள்ளத்தையும் நன்றியோடு துதித்து கொண்டிருக்கும் நாவையும் உம்மை மகிமைப்படுத்தும் சாட்சிய வாழ்வையும் அதற்கு தேவையான அன்பையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு நிறைவாய் தாரும். நாங்கள் இம்மைக்காக மாத்திரம் உம்மேல் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். உன்னதத்தின் பலனை, உன்னதத்தின் அபிஷேகத்தை, உன்னதத்தின் வல்லமையை எங்கள் மேல் நிறைவாய் பொழியுமாறு எலியாவின் தேவனே, இஸ்ரவேலாகிய எங்களின் மேல் நீர் பொழியுமாறு எங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்திலே நன்றியோடு நம்பிக்கையோடு கேட்கிறோம். எங்கள் நித்திய பிதாவே, ஆமேன், ஆமேன்.